ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு மொதல் வேலையாக அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு தாங்க மறு வேலை. இந்த குட்டீஸுங்க ஸ்கூல்லேருந்து வந்ததையுமே நான் மொதல் வேலையாக இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இந்த குட்டீஸுங்க பண்ணுறதே கிடையாது. சரி இன்றைக்கி நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பா ஸ்நாக்ஸுக்கு வந்து மிச்சர் தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். சரி அவளுக்கு முதல்ல அதை போட்டு கொடுத்துட்டு எனக்கு ரொம்பவே தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ போட்டேங்க. நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ அடிக்டர்னே சொல்லுவேன். காலையில் ஒரு டம்ளர் டீ குடிப்பேன், அதே போல் ஈவினிங் ஒரு டம்ளர் டீ குடிப்பேன். ஆனால் அந்த டைமுக்கு அந்த டீ வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி மட்டும் டீ இல்லை அப்படின்னா எனக்கு அந்த டேவே வந்து ரொம்பவே மோசமான நாள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த டைமுக்கு கண்டிப்பாக டீ குடிச்சிருவேன். சாப்பாடு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, சரி அதை வந்து நைட்டுக்கு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ குடிக்கிறதுக்கு போய் உட்காந்துட்டேங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் ஒரு 2 வாரத்தில் மிட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல். பாப்பா வந்து சின்சியராக ரிவிஷனுக்கு படிச்சுட்டு இருந்தா. எனக்கு பாப்பா படிக்கும்போது எனக்கு ஒரு சில டைம் தோணும், நம்மலாம் இப்படி ஸ்கூல் படிக்கும்போது படித்தோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா நான்லாம் படிக்கவே மாட்டேன். உண்மை அதுதான். ஈவினிங் வந்து விளையாடிட்டு இருந்துட்டு நைட்டு வந்து கவுன் படுத்து தூங்கிடுவேன். மார்னிங் எந்திரிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பஸ்ஸில் போக போக இப்படிலாம் படிச்சுட்டு போயிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.